விளம்பரத்தையே குறிக்கோளாக கொண்டு விதவிதமான போட்டோ ஷூட் ஆட்சியால் தருமபுரி மாவட்ட விவசாயிகள் அண்டை மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு புலம்பெயரும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டது தருமபுரி மாவட்டம். இதனால் இம்மாவட்டத்தின் விவசாயத்தையும் அருகில் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயத்தையும் காப்பதற்காக தென்பெண்ணை ஆற்றில் அழியாளம் அணை நீர்ப்பாசன திட்டத்தை 2016ஆம் ஆண்டு அப்போது முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அறிவித்தார். திட்டத்தை நிறைவேற்றும் வகையில் ஆளில்லா விமானம் மூலம் அனைத்து ஏரிகளையும் ஆய்வு செய்து தருமபுரி மாவட்டம் முழுவதும் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் எண்ணெய்கோல் புதூர் திட்டம், அழியாளம் தூள் செட்டி ஏரி நீர்ப்பாசன திட்டம், வாணியாறு நீர்ப்பாசன திட்டம் உள்ளிட்ட 5 திட்டங்களுக்கு 400 கோடி மதிப்பீட்டில் திட்டம் நிறைவேற்ற ஆணை பிறப்பித்தார். அதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அழியாளம் தென்பெண்ணை ஆற்றின் அணையிலிருந்து வலதுபுற கால்வாய் அமைத்து ராயக்கோட்டை வழியாக லிங்கனம்பட்டி ஏரிக்கு நீர் கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து தூள்செட்டி ஏரி, மாரண்டஅள்ளி அணைக்கட்டு, பாலக்கோடு ஜெர்தலால் ஏரிக்கு நீர் கொண்டுவர திட்டமிடப்பட்டது. ஜெர்தலால் ஏரியிலிருந்து இடதுபுற கால்வாய் மூலம் தும்பலஅள்ளி அணைக்கட்டு, வலதுபுற கால்வாய் வழியாக சின்னக்காம்பள்ளம் ஏரி, கே செட்டி அள்ளி ஏரி, பி செட்டி அள்ளி ஏரி, சோகத்தூர் ஏரி, கடகத்தூர் சோழவராயன் ஏரி, கே செட்டி அள்ளி ஏரி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டுவரப்பட்டு அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். ஆனால் பணிகள் தொடங்குவதற்குள் அம்மா மறைந்தாலும் அவர்கள் ஆட்சியிலேயே அழியாளம் தூள்செட்டி ஏரி திட்டத்திற்கு 58 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 2021ஆம் ஆண்டு பணிகள் தொடங்கப்பட்டது. 10 கிலோமீட்டர் வரை கால்வாய் வெட்டப்பட்ட நிலையில் தூள்செட்டி ஏரி அருகில் கால்வாய் வெட்டுவதற்கு நிலம் கையகப்படுத்தும் போது விவசாயிகள் தெரிவித்த எதிர்ப்பால் பணிகள் தொய்வடைந்தன. இந்த நிலையில்தான் 2021 சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் தருமபுரி மாவட்டத்திற்கு வருகை தந்து அழியாளம் நீர்ப்பாசன திட்டத்தின் முதல் ஏரியான தூள்செட்டி ஏரி பகுதியில் கிராம சபை கூட்டம் என்ற பெயரில் திமுக ஆட்சிக்கு வந்தால் 100 நாட்களில் அழியாளம் நீர்ப்பாசன திட்டத்தை நிறைவேற்றி தருமபுரி மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பேன் என்று வாக்குறுதி அளித்தார். ஆனால் வழக்கம் போல் பொய் வாக்குறுதியால் வாக்குகளை அறுவடை செய்து ஆட்சி பொறுப்பேற்று 1460 நாட்களை கடந்து 4 ஆண்டுகள் முடிவுற்ற பிறகும் அழியாளம் நீர்ப்பாசன திட்டத்தை ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். 2021 இப்போ இருக்கிற முதல்வர் அவர்கள் தூள்செட்டி ஏரியில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேரை திரட்டி ஒரு கிராம சபை கூட்டமாக நடத்தி நான் ஆட்சிக்கு வந்தவுடன் 100 நாளில் இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் இன்னை வரைக்குமே கடந்த இப்போ ஆட்சி அவர் பதவியேற்று 4 வருடத்தை 4 மாதம் கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த வரைக்கும் அது கிணறுப்பட்ட கல் மாதிரி இன்னும் வரைக்கும் இருக்குது. இப்போ பார்க்க போனால் இந்த பக்கம் எங்கள் வாழ்வாதாரமே விவசாயம் தான். இனி வரும் காலகட்டங்கள் இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு விவசாயிகள் விவசாய தொழிலை விட்டுட்டு இங்கே மேற்படி கூலி வேலைக்கு ஒசூர், பெங்களூர், திருப்பூர், கோயம்புத்தூர் போக வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அரசின் அலட்சியத்தால் நீர்ப்பாசன வசதியின்றி கரும்பு சாகுபடி குறைந்ததால் ஆண்டுக்கு 8 மாதம் முதல் 11 மாதம் வரை செயல்பட்டு தமிழகத்திலேயே முதலிடத்தை பிடித்திருந்த பாலக்கோடு சர்க்கரை ஆலை இந்த ஆண்டு வெறும் 11 நாட்கள் மட்டுமே இயங்கியுள்ளது. இந்த நிலையில் விவசாயம் செய்ய முடியாததால் வாழ்வாதாரத்தை தேடி திருப்பூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் பெங்களூரு, கேரளா போன்ற மாநிலங்களுக்கும்
தருமபுரி மாவட்ட விவசாயிகள் புலம்பெயரும் அவலம் உருவாகியுள்ளது. கிராம சபையோட ஒரு கூட்டத்தை போட்டு நான் 100 நாள் ஆட்சிக்கு 100 நாள் இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பேன், தருமபுரி மாவட்ட நுழைவாயில். ஆனால் 100 நாள் சொன்ன திட்டம் 1460 நாள் ஆகியும் இந்த திட்டம் நிறைவேறலை. ஆட்சியாளர் காதிலும் விழலை, அதிகாரி காலிலும் விழலை. அதனால் விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க, அதை கம்முன்னு அடங்கிக்கிறாங்க. இதை மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தணும், விவசாயிகளை திரட்டி நடத்தணும்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடங்கிய சிறப்பு வாய்ந்த திட்டத்தினை கிடப்பில் போட்ட விளம்பர ஆட்சியால் பல்லாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் தரிசு நிலமாக மாறி வருகிறது. வாழ்வாதாரம் தேடி தருமபுரி மாவட்ட விவசாயிகள் புலம்பெயர்ந்து வருகின்றனர். விளம்பர அரசு இனியாவது விழித்துக்கொண்டு விவசாயிகளின் துயர் துடைக்குமா?